மங்கம்மா என்னம்மா கண்ணுல தண்ணீரு? ஐயோ என் சித்தப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருயா, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. ஐயோ சித்தப்பா வரே வா. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் போறாயா, உங்க சித்தப்ப செத்து போயிட்டா. ஆமையா, நல்ல கல்யாண வீட்லயே நான் தேம்பி தேம்பி அழுவேன். திரட்டி உன்ன சும்மாவா இருப்பேன். நான் இனி என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இனி என்ன பாதுகாக்கிறதுக்கு யாரு இருக்கா? யாரு இருக்கா? ஐயோ சித்தப்பு ஒண்ணு பதட்டப்படாத. போன வாரம் நம்ம மாணிக்கண்ணன் அவ சின்ன பாட்டி செத்து போச்சு. நான் போய் மாணிக்கண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆயா உனக்கு மட்டும் ஆயா, எனக்கும் தான் ஆயான்னு சொன்னேன். அப்புறம் முந்தா நாள் நம்ம சகுந்தலாத்தாவி பெரிய மாமியா செத்து போச்சு. நான் போய் கட்டி பிடிச்சி அத்தை அழுவாதீங்க அத்தை, செத்து போனது உங்களுக்கு மட்டுமா மாமியா, எனக்கும் தான் மாமியான்னு சொன்னேன். அப்பத்தான் அந்த ஆயாளுக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சுன்னா பாத்துக்குவே. ஐயோ என்ன யாரு கவனிப்பா? என்ன யாரு கவனிப்பா? நீ ஒன்றும் கவலைப்படாத, வந்தது வந்துட்டேன். நானும் உங்கள்கிட்ட அளவு கை கொடுத்துட்டு போயிடுறேன். பாயா வா. ஐயோ மங்கம்மா, உள்ள பச்சை கலர் பாடி தானே ஓட்டிருக்கிறேன், உள்ள பச்சை கலர் பாடி தானே ஓட்டிருக்கிறேன். அடி சண்டாளி லைட்டு வெளிச்சத்துல அவனுக்கெல்லாம் பளிச்சுன்னு தெரியுதாமால, பளிச்சுன்னு தெரியுதாமால. ஐயோ இனிமே எனக்கு ஆதல் சொல்லிக்கு யாரு இருக்கா? யாரு இருக்கா? ஐயோ ஐயோ ஆயா 5 வருஷம் கட்டி 50,000 ஓடவளே, 50,000 ஓடவளே, உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஐயோ பக்கத்து வீட்டு பாவாயி என்ன கேவலமா பாப்பாளே, கேவலமா பாப்பாளே. அந்த பால் ஊட்டு முட்டையை பத்திங்க நினைக்காதே, பால் ஊட்டு முட்டையை பத்திங்க நினைக்காதே. 500 ரூபா கொண்டு போய் சீருக்கு போய் வச்சிடல, திருப்பி கொண்டு வைக்கவே இல்லையில. பாத்த கண்ணு பூத்து போச்சு, பாத்த கண்ணு பூத்து போச்சு, கெட்டின மாலை வாடி போச்சு, கெட்டின மாலை வாடி போச்சு. அழுவாதையா நீ அழுவாதே. 6000 ரூபா சம்பளமாகறிய ஒரு கிளம்பாட்டு கட்டி பிடிச்சிதான் ஆடுறியா? காமெடி பாட்டுக்கு தான் கம்பெனி கொடுத்து ஆடுறியா? உங்க ஆசை என்ன குறைஞ்சா ஓயிர்மலை சண்டாளி. வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு வந்த வேலையை பாரு, வந்த வேலையை பாரு. ஐயா அப்படியே வாடி போயிடாத. தண்ணி வாத்து எத்தனை நாள் ஆச்சு? தண்ணி வாத்துக்கிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அங்க மட்டும் என்ன குறைஞ்சி போச்சா? முன்னாடி குடிச்ச பீடு பிராண்டி இன்னும் நாத்தம் கிட்ட நிக்க முடியலையா, கிட்ட நிக்க முடியல. அதுக்கு சொல்லுங்க, கூட சோத்தாணி வாசடிக்குது, நல்ல நல்ல சோத்தாணி வாசடிக்குது. அதுதான் ஐயா நானும் தான் சொன்னேன், உங்ககிட்ட முந்தானேட்டு குடிச்ச பிராண்டியோட நாத்தம் இன்னும் போகல, இன்னும் போகல. இங்க வாசாமி, அவளை கைக்கு தெம்பட்டுருச்சு, எனக்கு கைக்கு தெம்பட்டுருச்சு. என்னத்தையா தென்பட்டுச்சு? என்னத்தை தென்பட்டுச்சு? நீ ஓட்டிருக்கிற கருப்பு கலர் சட்டியினுடைய ரிப்பு கைக்கு தெம்பட்டுருச்சு, எனக்கு கைக்கு தெம்பட்டுருச்சு. ஐயோ நீ இளவுக்கு தான் வந்தியா இல்ல கட்டி பிடிக்க வந்தியா? இந்த சாமி சத்தியமா நான் நாடகம் நடிக்க தான் வந்தேன்ல. உன்னை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுவலாம்னு தோணுச்சுல. துணி மாத்த லேட்டாவே, துணி மாத்த லேட்டாவே. என் காலில் கிடக்க நல்ல செருப்ப கழட்டி பிச்சு பிச்சு ஒன்னு அடிப்பேன், பிச்சு பிச்சு ஒன்னு அடிப்பேன். அப்படியே குமிஞ்சு கட்டி பிடிச்சி அழுவாயா? சோளக்காடு பக்கத்துல இருக்குது, அப்படியே போலாமாயா? போலாமா? எதுக்கு? என் புருஷன் இருக்கான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா உன்னை வச்சு வச்சு செய்வான், வச்சு வச்சு செய்வான். ஐயா புருஷன் நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்காருயா, நல்லா இருக்காரு. நான் அந்த இருக்க கேட்கல, இங்க இருக்க கேட்கறல. என்ன ரைஸு
அந்த சம்பா கூட கூட்டணி வச்சது எனக்கு என்னமோ தப்போன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, அந்த சம்பா பேச்ச கேட்டு பொன்னியனை என்னென்னமோ டார்ச்சர் பண்ண, கடைசியில அவ உன்னையே கொளுத்த துணிஞ்சிட்டா. இந்நேரம் நீ சாம்பலா இருப்ப. மயிலே மயிலேனா இறகு போடாது ரைஸு, நாம தான் இறகு புடுங்கணும். பேசாம அந்த பொன்னிய நீ வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிடுங்க. ஏய், அவ சம்பா மருமகளா இருந்தாலும் பரவாயில்லடா, இன்னும் அவன் மனசு கதிரிக்கிட்ட தான் இருக்கு. நான் அவசரப்பட்டு அவளை ரேப் பண்ணி அவ செத்து போயிட்டானா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு தான் போகணும். இப்ப மட்டும் என்ன வாழுதாக்கு? எனக்கு என்னமோ உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கிற மாதிரியும் தெரியல, உங்களோட காரியம் நினைச்ச காரியம் நடக்கிற மாதிரியும் தெரியல. ஆமாடா, இந்த கதிரும் பொண்ணையும் காதல் மட்டும் பண்ணல, இந்த ஊரையே ஒன்று சேர்த்தனுங்கிற உறுதியான கொள்கையாளர் ரெண்டு பேரோட மனசு இணைஞ்சிருக்கு. அவன் பொண்ணு மேல வச்சுக்கிற காதல் மட்டும் பார்க்கல, இந்த மண்ணு மேல வச்சுக்கிற காதலையும் பார்த்தேன். ரைஸு, அந்த செல்லையாவை தனியா தோர்த்தலான்னு முடிவு பண்ணோம். என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஊரை கூட பொண்ணுங்கிற உங்க உத்தம கொள்கைக்காக எதிரின்னு பார்க்காம சம்பா கூடவே கூட்டணி போட்டோம். என்ன நடந்துச்சு? ஆனா இந்த பொண்ணையும் கதிரும் இந்த ஊரை காக்கணுங்கிற லட்சியத்துல கொள்கையில உறுதியா இருக்காங்க. அவங்க கொள்கை முன்னாடி உங்க கொள்கையெல்லாம் உருக்கொழிஞ்சிருமான்னு எனக்கு தெரியுது. டேய் பணங்காட்டம், நான் பொண்ணுகிட்ட பட்டு புடவை தாலியோட போனா அவனுங்க கோடி துணி அருவாளோட வரானுங்க. இந்த சம்பவோட சேர்ந்து செய்யற அந்த சம்பவம் சத்தமே இல்லாம முடிஞ்சிருமா? ரைஸு, போற போக்க பார்த்தா பெரிய சைஸ் சேனக்கிழங்கா இருக்கிற நம்ம ரெண்டு பேர்த்தையும் அவங்க கேனக்கிழங்கா ஆக்கிறவங்களா எனக்கு தோணுது. அப்படின்னா இந்த கதிரை காலி பண்ணிடலாம்டா. முளைப்பாரி, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? கொலை பண்றதுன்னு கொய்யாப்பழம் சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா? நமக்கு தேவை அந்த பொக்கிஷமான அரிசியும் பொன்னி விளையிற பூமியும் தான். நீ உணர்ச்சி வசப்பட்டு அந்த கதிரை போட்டு தள்ளிடுவேன், அப்புறம் ஜெயிலுக்கு போயிருவ. கடைசியில அந்த சம்பா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவா. நீ வேலை தான் சாப்பிட்டு இருக்கணும், உனக்கு ஒரு குச்சி முட்டா கூட சிக்காது. என்னடா பணம் காட்டான், உறுதியிலையும் கொள்கை இல்லை, இந்த கதிரை கொலையும் பண்ணக்கூடாதுங்கிற, அப்புறம் எப்பற கோடி கோடியா பணம் பார்க்கறது? ரைஸு, முளைப்பாரின்னு பேரை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சும்மா முறப்பா வெறப்பா இருந்தா பத்தாது. அப்பப்ப முயல் குட்டி மாதிரி முகத்தை மாத்திக்கணும் ரைஸு. எனக்கு என்னமோ நீ லவ் பண்ண ஆரம்பிக்கலான்னு தோணுது. அந்த பொண்ணிய நீ லவ் பண்ணுங்கிற தகுதி உனக்கு இருக்குங்கிற. என்னடா சொல்ற? நான் லவ் பண்றதா? டேய் பணக்காட்டான், நான் ரைஸ் மூட்டி தூக்கி தாண்டா பழக்கம், இந்த பொண்ணுகளை நைஸ் பண்ணி பழக்கவே இல்லையாடா. ரைஸு, எல்லாம் பழகிக்கணும் ரைஸு, பழகுனா தான் எல்லாம் கிடைக்கும். அந்த பொன்னியை நினைச்சு கனவு காணு ரைஸு. கட்டில் கவுத்துல கமுந்து படுத்துக்கிட்டு பொன்னி மேல ஆசைப்பட்டு கனவு காணு. நீ நினைச்சது நடக்கும். உன் ராசிக்கு படிஞ்சாலும் படி ரைஸு. ஏய், அரிசி வியாபாருக்கு லவ்வுக்கு என்னடா சம்பந்தம்? அரசியல்வாதிகளுக்கு அறிவுகளுக்கும் கூட தான் சம்பந்தம் இல்லை, அவங்க அரசியல் பண்றது இல்லையா? எதுக்கு தான் சம்பந்தம்? நம்ம தான் சம்பந்தத்தை உருவாக்கணும் ரைஸு. ஆமாடா, என் மனசுலையும் பட்டாம்பூச்சி பறக்குதுடா. அப்படியா ரைஸு? என்ன கலர் ரைஸ் அந்த பட்டாம்பூச்சி? அதுவா,
கலர் கலரா பறக்குதுடா. ரைஸு உனக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஏ ரைஸு, வரம் கொடுக்கற சாமிவே பதம் பார்க்கற ஆளு நீ. உன்னை எல்லாம் இப்படி ஏத்தி விட்டு தான் காலி பண்ணணும் ரைஸு. நல்லா இருக்கிற மூஞ்சிக்கே ஒண்ணு சிக்க மாட்டேங்குது. நீ எல்லாம் ரேஷன் அரிசி மூஞ்சி. வேகவா போகுது. ஏ ரைஸு, நீ காலியாக போடா. பவானி, பவானி, ஏமா பவானி வாமா. இன்னும் என்ன பண்றா? பவானி, என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்ப டைவர்ஸுக்கு போயிட்ட? அப்படி என்ன உலகத்துல தப்பு பண்ணிட்டா என் மாப்பிள்ள? ஏதோ அந்த விஷயம் அவனுக்கு பிடிக்கல, கொஞ்சம் தள்ளி இருந்தான், அதுக்கப்புறம் அவனே மாறிட்டான். என்னைக்கு உங்களுக்குள்ள அது நடந்ததோ அன்னையிலேருந்து அவன் பைத்தியம் பிடிச்சி அலையிறான். சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றது இத்தோடு விட்டுரு, இல்லை என் மாப்பிள்ளை ஃபுல்லாக போதை போட்டான். டேய் மாப்பிள்ள, பொண்டாட்டி என்ன சொல்றான்னு தெரியுதாடா? எனக்கு ஒன்றும் புரியல மாமா. உனக்கு என்னதான்டா புரிஞ்சிருக்குது? இது புருஷன் பொண்டாட்டி விஷயம், நீ மூடிக்கிட்டு போடாங்கறான். நியாயம் தான்டா, நான் மூடிக்கிட்டே போறேன். இந்தடா, இதுல கையெழுத்து போடு. நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம். மனசு ஒத்து போய் நம்ம பிரிஞ்சோன்னு சொன்னா 3 மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிரும். எனக்கு இதுல மனசு ஒத்து போகல பவானி. ஆனா எனக்கு மனசு ஒத்து போயிடுச்சே. நான் கையெழுத்து போக விட மாட்டேன் பவானி. கையெழுத்து வாங்காம நான் விட மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும் பவானி. நம்ம சேர்ந்து பிரிஞ்சிடலாம் பூமணி. பிடிவாதம் பிடிக்கிறியா? உன் பிடிவாதத்தை என்கிட்ட காட்ட நினைக்கிறியா? நான் உன்னைத்தாண்டி நினைச்சிட்டே இருக்கேன். அது உன் இஷ்டம், இது ஏன் இஷ்டம். இதுக்கு பதில் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டம்டி. அந்த கஷ்டமே உனக்கு வேண்டான்னு தான் நான் சொல்றேன். இதுல என்னடி நீ கஷ்டப்பட்ட? ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இப்படி ஏட்டிக்கு போட்டியே பேசுறது ரொம்ப கஷ்டம்டி. அப்ப பேச வேண்டாம், கையெழுத்து போடு. கையெடுத்து கும்பிட்றேன்டி ப்ளீஸ். நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும் பவானி. நீ உன் மனசுப்படியே நான் கேட்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து வாழ ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு பவானி. டைவர்ஸ் வாங்கும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார ஒரு வேகம் இருக்கும். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும் பவானி, ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கும் லவ் உண்டு. அதுவே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த லவ் நம்பர் 1 பவானி. நம்ம லவ்ல வீடா அள்ளி போட்டாதடி மண்ணு ப்ளீஸ்ரா. ஒரு பொண்ணு ஒருத்தனோட வாழணும்னு தாண்டா ஆசைப்படுவா. அந்த ஒருத்தன் ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் பல பெண்கள் வாழ்க்கை பழசா போகும். சில பெண்கள் வாழ்க்கை பலரோட போகும். வெகு பெண்கள் வாழ்க்கை பஞ்சா பறக்கும். பழசா பாவையாக போன இந்த பெண்களோட இந்த பவானி ஒண்ணுங்கிறத மறந்துடாதரா. ஆம்பளை 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆம்பளை தான். ஆனா ஒரு பொண்ணு மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ ஒரு மாதிரி. உன்னால என் வாழ்க்கை என்ன மாதிரின்னு நீயே யோசனை பண்ணி சொல்லுடா. இப்ப நீ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தினா இது மாதிரி எதுவுமே நடக்காது பவானி. இது மாதிரி எதுவுமே நடக்காது. கையெழுத்து போடு. போட மாட்டேன். கையெழுத்து போடு. போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். ஏன் பவானி நிறுத்திட்ட? அடி, ஆசை தீர அடி, என்ன வேணா பண்ணு.
பவானி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன் இஷ்டப்படி என்னை கையெழுத்து போட்டுட்டேன். இந்த புருஷனோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் அப்படின்னா எனக்கு அதுதான். இனிமேல எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் பவானி. நீ சந்தோஷமா இருக்கணும். முடியாது முடியாது முடியாது, என்னால கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. சை, இந்த சனின்னு அடிச்சு அடிச்சு என் கைதாண்டா வலிக்குது. சம்பா, இந்த கையெழுத்து போடாத விரலை துண்டு துண்டா நறுக்கலாமா, இல்ல இந்த ரெண்டு கையை முட்டியோடையே வெட்டிடலாமா? டேய், உள்ள சுத்தி இருக்கு, போய் எடுத்துடா. கையெழுத்து போட வேண்டான்னு அவன் மண்டைக்குள்ள இருக்க மூளை தான் சொல்லுது. முளைப்பாரு, இவளை உள்ள கூட்டிட்டு போய் முன்னாடி மண்டையில லைட்டா ஒரு விரிசல் போட்டு கூட்டிட்டு வா, அப்ப எல்லாம் சரியா போகும். என் மூளையவே தட்டி தனியா எடுத்தாலும் இதுக்கெல்லாம் பயந்தா என் பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியுமா? ஏன் தலையில கடப்பாறைய வச்சு ஊண்டாலும் நான் எடுத்த முடிவுல இருந்து ஊழடி கூட மாற மாட்டேன். மழைப்பாரி, இன்னும் ஏன் நிக்கிற? என்னடி ஊர் ரத்தம் கூட சிகப்பு கலர்ல தான் வருது. நிறத்துல என்ன இருக்கு? இது நல்ல ரத்தம். என்னடி இது? நீங்க தான் விவசாயி, நாங்க எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் பச்சை ரத்தம்ங்கிறீங்க. இப்ப இப்படி மாத்தி பேசினா எப்படி? டேய், இவளை நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போ. போடே. முளைப்பாரு, இவோ உயிரோடு இருந்தா நிச்சயமா நமக்கு சொத்து எழுதி தர மாட்டான். இவ செத்தாலும் நமக்கு சொத்து கிடையாது, இவ உயிரோடு இருந்தாலும் நமக்கு சொத்து கிடையாது. இவ நல்லா வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. அலையணும், பைத்தியக்காரியா அலையணும். இவளை நாம பைத்தியமாக்கணும். இங்க பார், நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போ. அங்க மூளைச்சிதைவு ஊசி OTC அப்படிங்கிற பேர்ல ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசியை இவளுக்கு போட சொல்லு. ஊசி போட்ட ஒரே வாரத்துல அவளுடைய மனநிலை மாறும், நம்ம நிலைமையும் மாறும். இதுதான் கார்பரேட் மூளையா சம்பா? அந்த பொண்ணிய பைத்தியமாக்கி ஹோமுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் போலி பத்திரம் ரெடி பண்ணி இந்த நெல்லஜோறு கிராமத்தையே நிர்கதியாகிடலாம். நாம நினைச்சதெல்லாம் அறிஞ்சிடலாம். அதான உன் திட்டம்? அவ மூளை குழம்பிட்டா தன்னால குழப்பம் வந்துடும். சம்பா, இந்த வருஷ விளைச்சல தீய வச்சு கொளுத்தணும். நெல்லு பூரா எரிஞ்சு சாம்பலாகணும். இந்த நெல்லஞ்சோறு கிராம ஒரு நெல்லு கூட அரிசியாவ எல்லாம் 10 எரியணும். இந்த வாரம் அறுப்புக்குள்ள இதை செஞ்சா தீரணும். எல்லாத்தையும் அறுத்து போட எனக்கு தெரிஞ்ச ஆளுல பூரா இறக்கிட்டேன்.
600 ஏக்கரும் பத்தி எரிய போகுது. இப்போ இந்த சந்தோஷத்திலேயே சிகரெட் எடுத்து உன் வாயில வை. சீக்கிரட்டா வயல பத்த வை. இப்போ உன் வாயில இருக்கிற சிகரெட்டை நான் பத்த வைக்கிறேன். முதல் நெருப்பு என்னுடையதா இருக்கட்டும். சம்பா கையை கொடு சம்பா. ஏய், என்ன இதெல்லாம் கை கொடுத்து பாராட்டுறமா நீ பண்ணிருக்க? இதுக்கெல்லாம் கட்டி பிடிச்சதா பாராட்டு. என்ன பொண்ணு அப்படி பாக்குற? என்னடா இவன் இவன் தலையிலையும் கட்டு இருக்குதுன்னு பாக்குறியா? அவங்க உன்னை சுத்தியால் அடிச்சு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவங்க உன்னை சுத்தியால் அடிச்சு உன்னை காயம் பண்ணாங்க. நான் கையிலேயே என் கல்லால் அடிச்சு எனக்கு காயம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கதிருங்கிற அந்த 3 எழுத்தும் பொன்னிங்கிற 3 எழுத்தும் சேர்ந்தே இருக்கணும் இல்லையா? அதுக்காக என் வாழ்க்கைன்ற 3 எழுத்து தோல்விங்கிற 3 எழுத்தோட முடிவுங்கிற 3 எழுத்தோட முடிச்சு போச்சு. உன் மனசுங்கிற 3 எழுத்துக்கு நீ பேசுறது தப்புங்கிற 3 எழுத்து தெரியல. ஆனா நம்ம காதல்ங்கிற 3 எழுத்து வெற்றிங்கிற 3 எழுத்தா ஜொலிக்கத்தான் போகுது. மண்ணு வயலு நெல் இந்த 3ஓட 3 சேர்ந்து அது ஜெயிச்சா அது உன்னை எனக்கு போதும். பாசம் நேசம் அன்பு அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கிற வரைக்கும் என்ன எனக்கு இந்த மூச்சுங்கிற 3 எழுத்து இருக்கிற வரைக்கும் நான் இதை நிறுத்த மாட்டேன். இப்படியே நான் நின்றுட்டு இருந்தா அப்பதானே பேசுவேன். நான் போறேன். நீ போயிட்டாரு. நீ இல்லைனாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பொன்னி 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 பொன்னின்னு. என்னாலதே நீ அழிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னாலதான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்னு நான் சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்க முடியும். எதுக்காக? இந்த மண்ணுக்காக, இந்த நெல்லுக்காக, இந்த நம்ம ஊருக்காக, இந்த அடுத்த வர தலைமுறைக்காக. இதுக்கு எதுக்காக? என்ன காரணம் நினைக்கிற? நம்ம காதலா? இல்ல, உன்னுடைய மனசுலையும் என்னுடைய மனசுலையும் ஒன்னா ஊறி இருக்கிற அந்த லட்சியம் தான் காரணம். என்ன இதை மாற்ற வேண்டுங்கிற உறுதியான எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்குது. இது உறுதியான எண்ணம் இயற்கையாகவே நம்ம 2 பேர்த்துக்குள்ள இருக்குது. அதை இந்த உறுதியான எண்ணத்தை உடைச்சு வாழணும்னு நீ நினைக்கிற, அதை உடைக்காம வாழணும்னு நான் துடிக்கிறேன். என்னோட நிலை என்னன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல காலம்னு ஒன்று இருக்கோ, அது நம்மளை எப்படி பிரிச்சு வைக்க போகுதுன்னு பாரு. அந்த காலம் தான் நம்ம 2 பேர்த்துக்கு வழிவிட போகுது. அதை நீ புரிஞ்சுக்கு தான் போற. என் நிலைதான் என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே. வாழ்க்கையில வழி வரலாம், ஆனா வழியே வாழ்க்கைய வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒரு பக்கம் என் நிலத்தை எழுதி கொடுன்னு அவங்களோட தொல்லை, இன்னொரு பக்கம் என் இதயத்தை கொடுன்னு உன்னோட தொல்லை. போதுப்பா சாமி, என்னால தாங்க முடியல. ஓ தொல்லையாவது நிறுத்திக்கோ. ஆமாடி, நான் உனக்கு தொல்லையா? நீ எனக்கு நான் உனக்கு தொல்லையா? அட பாவி, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு தொல்லையா தாண்டி இருப்பேன். நான் தொல்லையா தான் இருப்பேன். என்னை கைவிட்டுறாத பொண்ணி. நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நான் வாழணும்னு நினைக்கிற பொண்ணி. காலம் போயிட்டு இருக்குது பொண்ணி. நம்ம காதலை வாழ வைடி, நம்ம காதலை வாழவை. நான் இல்ல, நான் இங்கேயே செத்து போயிடுறேன் பொண்ணி. நான் செத்து போயிடுவேன். சாவுடா சாவு. நீ செத்துட்டா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் செத்து போயிருவாங்களா? இங்க பார், நீ செத்தா 3 நாள் அழுவாங்க, 30வது நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையா? ஏன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால வாழ முடியாதா? காதல ஜெயிக்கிறதா வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? உன் உயிருக்கும் மேலான உன்னோட லட்சியம் இந்த இயற்கையை காப்பாத்தணும், இந்த மண்ணை காப்பாத்தணும், நெல்லை காப்பாத்தணும் நினைக்கிறியே, அதுல ஜெயிச்சு காட்டு. ஒரு ஆம்பளை நான் காதல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தன்னோட லட்சியத்துல ஜெயிக்கிறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. அதை விட்டு சாகுறான சாவு. போய் சாவுடா. ஏண்டா ஏன் அப்படி பாக்குற? சேர்ந்து வாழணும் பொண்ணி. ஐயோ, ஏண்டா என்ன சாகடிக்கிற? அப்பா கதிரே, போயிடுப்பா, போயிடு, செத்து போயிடு. அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். சாவரடி,
நான் சாவறது உனக்கு சந்தோஷம் தானே? சாவறேன். ஒரு ஜோடி கிளியா பறந்தோம். ஆனா இப்போ ஒரு கிளி மட்டும் மேல பறந்து பறந்து போக போகுது. ஆனா இன்னொரு ஜோடி கிளி அனாதையா நின்று கூட்டு கிளியா இருந்து தனியா சாக போகுது. என் காதல பார்த்து சொன்னேன். எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாதாடி? எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாதா?